ஹலோ கைஸ், குட் மார்னிங். எகைன் நான் உங்கள் முகமது. வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்துக்கும் நன்றி. இதே சப்போர்ட் எப்பவும் கொடுப்பீங்க நம்புகிறேன். கைஸ், இன்றைக்கி வெட்னஸ்டே. ஆக்சுவலி நேற்று சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல ஃப்ரைடே இருந்துச்சு இல்லையா, அது ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்து மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஸோ இனிமேல் வீக்லி செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வெறித்தனமான மூவ்மெண்ட் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஆஸ் யூஸ்வல் குளோபலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போவோம். நாஸ்டாக்கு குளோபல் எல்லாமே ஒரே ட்ரெண்ட், அந்த சேனலுக்குள்ளே தான் கைஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனை ஒன்றும் பிரீச் பண்ணல. பட் மறுபடியும் கீழே வந்தாங்கனாலும் 20,700, அதாவது இன்னொரு 500 பாயிண்ட்டு, அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் லாகிட்டுருக்கும். 20,500 டு 21,500, ஓவராலாக பார்த்தா 2,000 பாயிண்ட்டு. ஸோ நாஸ்டாக்கும் நேற்று ஃபுல்லாக ஒரு இறக்கம், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் மாதிரி போயிட்டுருக்காங்க. கண்டிப்பான முறையில் அதுவும் இறங்கிடும். மறுபடியும் 20,800 வந்தால் தான் பூஸ்ட் கிடைக்கும் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு. ஸோ அது மிடில் நீட்டில் தான் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் சேம், அவர் இன்னும் அந்த கீழே உடைக்கல. 2 ட்ரிப் 3 ட்ரிப் கூட குச்சியை விட்டாப்புல 42,150. ஸோ நேற்று 42,500 கீழே போக விடாமல் லாக் பண்ணிட்டே இருக்காங்க. 400 கீழே போக விடாமல். ஸோ அதை இன்றைக்கும் கன்னி பண்ணுவாங்க. அந்த 200 பாயிண்ட் தான் கைஸ் இவங்களுக்கும். ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நியூட்ரல் தான். கிஃப்ட் நிஃப்டி ஆஸ் யூஸ்வல் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைனை பிரீச் பண்ணியிருக்கு. பட் இந்த 500 பிரீச் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பெரிய ரேலி கீழே வரும். அதே மாதிரி 24,000க்கு மேலே போனால் தான் இவர் ரேலி ஸ்டார்ட் ஆகும். 23,900க்கு மேலே போனால் தான் கிஃப்ட் நிஃப்டியும் மேல் நோக்கி போகும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மாற்றமே இல்லை கைஸ், அதே தான். 23,500 550 இதுதான் இன்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 நாளாக அதே தான் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி மேல் நோக்கி போச்சுன்னா